பள்ளத்தாக்கு அப்படின்னா ஒரு தாழ்வு நிலை, கீழாக இருக்கிற நிலை, மிக குறைந்த நிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த பள்ளத்தாக்கு அனுபவம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்குது. குடும்ப வாழ்வில் ஃபினான்ஷியலாக அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் குறைந்து போய் கீழே தள்ளப்பட்டதான நிலையில் இருக்கிறவர்கள் உண்டு. குடும்பத்தில் ஒதுக்கி தள்ளப்பட்டவர்கள் உண்டு. அப்படி கீழான நிலைமையில் இருக்கிறத நாம் பள்ளத்தாக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த பள்ளத்தாக்கு நிலைகளை யார் கட்டினார்னா ஆனூன் என்கிற ஒரு மனிதனும் சானோவாகின் குடிகள் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தாரும், ஒரு தனிப்பட்ட மனிதனும் ஒரு குடும்பத்தாரும் சேர்ந்து அந்த பள்ளத்தாக்கு வாசலை கட்டுகிறார்கள். அப்படின்னா நம் வாழ்வில் எத்தனையோ குடும்பங்களில் ஒரு ஆள் கூட எங்கள் குடும்பத்தில் இல்லை எங்கள் தலைமுறையில் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இல்லைங்க, எங்கள் குடும்பம்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. இல்லை நாங்கள் உயர்ந்த ஸ்தானம் உள்ளவங்க, நல்ல பொசிஷனில் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் கூட கிடையாது அப்படின்றவங்க இருக்கிறாங்க. அப்போனா அந்த குடும்பம் எப்படின்னா ஒரு பள்ளத்தாக்கான நிலைமையில், கீழே இருக்கிற நிலைமையில் அந்த குடும்பம் இருக்குது. அல்லேலூயா. அந்த பள்ளத்தாக்கின் நிலைமையில் கீழே இருக்கிற ஃபினான்ஷியலில், பதவிகளில், உயர்வான ஸ்தானங்களில் இல்லாத குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. தேவன் அந்த குடும்பங்களை மேலே கொண்டு வர விரும்புகிறார், ஒரு மேலான இடத்துக்கு கொண்டு வர விரும்புகிறார். ஆனால் அதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நிறைய பேர் அதற்கு என்ன பண்ணுறது இல்லைன்னா இடம் கொடுக்கறது இல்லை, அதை கட்டி எழுப்பணுங்கிற மனநிலையும் இல்லை. கட்டின பள்ளத்தாக்கு வாசல் ஏற்கனவே அந்த அலங்கத்தை போடும்போது அந்த அலங்கம் என்ன பண்ணி போச்சு, இடிஞ்சு போச்சு. இந்த பள்ளத்தாக்கின் பக்கத்தில் ஏன் வாசல், ஒரு கதவு, ஒரு கேட் எதுக்கு போடணும் அப்படின்னா அந்த பள்ளத்தாக்கில் விழுந்து விடலாம், அதற்காக தான் ஒரு பாதுகாப்பு வாசல். தேவன் நம்மை உயர்ந்த எருசலேம் பட்டணம், ஒரு ஹைஜீனிக் சிட்டியில் வச்சிருந்தாலும், நல்ல பொசிஷனில் கீழே இருந்த நம்மை கொண்டு வந்து நல்ல இடத்துல வச்சிருந்தாலும் சில நேரம் பள்ளத்தாக்கில் விழுந்து விடுகிறோம், சில நேரம் வறட்சியில் விழுந்துடுறோம், தாழ்வு நிலைக்கு கொண்டு போய் தள்ளப்படுகிறோம். அதுபோல நிறைய பேர் விழுந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி விழுந்து போன எருசலேம் அலங்கத்தினுடைய பள்ளத்தாக்கின் வாசலை கட்டும்படி ஒரு மனிதன் விரும்பினான். அந்த மனிதன் ஆனூன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற தாழ்வான நிலைகளை மாற்றுவதற்கு நீங்கள் எழும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த ஆனூனை போல ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதன் எழும்பினால் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான தாழ்வான சூழ்நிலைகள் அத்தனையும் மாறி போகும். அல்லேலூயா. சில நேரம் தனிப்பட்ட மனிதனாக எழும்பி வர முடியாதவர்கள் ஒரு குடும்பமாய், இந்த சானோவாகின் குடிகளைப் போல குடும்பமாய் எழும்பி நிற்கும்போது அந்த பள்ளத்தாக்கின் வாசலை அடைக்க முடியும். அல்லேலூயா. உங்க தாழ்வான நிலையை, உங்க மோசமான பிரச்சனையிலிருந்து நீங்கள் மேலே வர முடியும்.